வாராகி அம்மனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுபிட்சமாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு விஷயத்தில் நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாமல் இருக்கோம். இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை சரி பண்ணுறதுக்காக எளிமையான ஒரு ஒரு தீபம் போடுறதுனால நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஒரு மாற்றங்களை ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்காக அவங்களுடைய பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு சுபிட்சமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, தொழில் அமைகிறது, வேலை அமைகிறது, திருமணங்கள் அமைகிறது, இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒவ்வொரு ராசிகளாக நம்ம இப்போ பரிகாரங்களை என்ன விளக்கு போடுறதுங்கிற பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ முதல்ல மேசராசி. மேச ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ அகல் விளக்கு தெரியும் உங்களுக்கு, காத்திய சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யும் நெய்யும் சேர்த்து போடலாம். நெய்யை சேர்த்து போடும்போது சந்தோஷமான எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விரைவில் தீர்வு ஆகும். அதே போல் நல்லெண்ணெயோடு சேர்ந்து இழுப்பெண்ணெயை கலந்து போட்டிங்கன்னா கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இந்த பொருளாதார நெருக்கடி. வாங்க மேசராசி அன்பர்களுக்கான பரிகாரங்கள். இப்போ மேசராசிக்காரங்களுக்கு உள்ள பரிகாரத்தை எந்த கோயிலில் போடணும், எந்த நேரத்தில் போடணும், எந்த மாதிரியான விளக்கு போடணுங்கிற பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6லிருந்து 7 மணி, முடியாதவங்க இரவு 8 to 9 ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெயோடு நெய் கலந்து போட்டால் சுப காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். அதே போல் நம்ம கடன் பிரச்சனை, தொழிலில் முடக்கம், நோய் நொடி, இது மாதிரி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், வழக்குகள் இது மாதிரி இருந்தால் அதே நல்லெண்ணெயோட இழுப்பெண்ணெயை கலந்து அந்த 6 to 7 செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 இந்த நேரங்களில் முருகன் ஆலயம் சென்று விளக்கேற்றினீங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ வைங்க. நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.